ஹாய்ப்பா. இவனுங்க 2 பேரையும் பாருங்களேன், எவ்வளோ தென்னாவட்டாக இருக்கானுங்கன்னு. போல்ட்டை பாருங்களேன். இவ்வளோ தென்னாவட்டா வாசலுக்கு நேராக இப்படி காலை விரிச்சுக்கிட்டு காத்தோட்டமாக படுக்கிற போல்ட்டு நீ. ஆ போல்ட்டு வாசலுக்கு நேரம் இப்படியா படுப்பாங்க? நாக்கு வெளியே வச்சுக்கிட்டு. ஐயய்ய பேட் பாய் போல்ட்டு. சஞ்சு குட் பாய். எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி மேக்னெட் ஒன்று வாங்கி வாங்கி எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சிருக்கோம். ஆனால் சிலது வந்து ஃப்ரெண்ட்ஸ்து, சிலது ஆனந்தராஜ் கொடுத்தது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் தாய்லாந்து. நல்லா இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இனிமேல் இது ஹைட்டில் போட, யாராவது கை தட்டினா கீழே விழுந்துரும். இல்லை நெக்ஸ்ட்டு ஹாங்காங். சூப்பர். நீ வெட்டலையா? காட்டுறியா ஃபர்ஸ்ட்? ப்ரூஸ்லி. அது இந்த சைடு ப்ரூஸ்லி. அந்த சைடு அது ஏதோ கப். அட்ஜஸ்ட் பண்ண. இன்னும் இந்த மாதிரி நிறையா வாங்கி இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஃபங்க்ஷன் போகணுன்னா பஃப் வைக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஹேர் இருந்தால் தான் அழகாக எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி தான். நான் இதெல்லாம் எனக்கு பண்ண மாட்டேன். ஒரே போனிடெயிலு சும்மா சொல்லலாமே, போட்டு காட்டலாமேன்னு ஒரு ஹேர் ஸ்டைலு. மேலே இருக்கிற முடியை மட்டும் எடுத்துகிட்டு இதே மாதிரி ரோப் போட்டுக்குங்க. ரோப் போட்டுட்டு சென்டரில் பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு இதை வந்து எடுத்து உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுக்கணும். இதோ இப்படி உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக எடுத்தால் சூப்பராக நம்ம முறுக்கி கிளிப் குத்துனா மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு, எனக்கு ஷார்ட்டாக இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்கோ அதே மாதிரி ரோப் போட்டு உள்ளே விட்டு வெளியேன்னு கேப் விட்டு பண்ணிங்கன்னா எனக்கு இருக்கிற ஹேரில் ஒரு 3 ரோப் போட்டு அவ்வளோதான் போட முடியும். இப்போ வந்து இது இப்படி இருக்கு இல்லையா, இதில் சென்டரில் பிரிச்சுட்டு மேலே வெளியாக விட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு ஹேர் ஸ்டைல். அந்த மாதிரி உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்தபடி நீங்கள் விட்டுட்டே இருக்கலாம். இல்லைன்னா மேலே மட்டும் போட்டுட்டு கூட நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடலாம். இப்போ நான் இருக்கிற வரைக்கும் இருக்கிற முடியிலையும் எண்டில் அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கோ அந்த மாதிரி ரோப் போட்டு சென்டரில் உள்ள கேப்பில் 2ஆக பிரித்து உள்ளே விட்டு வெளியே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் கிடைக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியும், நான் எனக்கு தெரிஞ்சதை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டலான்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு ஒரு கொண்டை போட்டேன், இப்போ வந்து இது போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் ஹேரோட லென்த்துக்கு தகுந்தபடி இந்த மாதிரி போட்டு பாருங்கப்பா. ஹாய்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சுட சாதம், அப்புறம் ஆனியன் போட்டு தக்காளி போடாமல் எறா ஃப்ரை, அப்புறம் முட்டை ஆம்லேட்டு, சூப்பரான கலந்த மீனெல்லாம் போட்ட மாங்காய் போட்ட மீன் குழம்பு, அப்புறம் மாம்பழம் இருக்குது. எங்கள் வீட்டோட லஞ்ச் இன்னைக்கு இதுதான். வாங்க சாப்பிடலாம். ஹாய்ப்பா, குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக கேழ்வரகு, அதாவது ராகி வச்சு வாழைப்பழம் வச்சு ஒரு பணியாரம் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கோதுமை பணியாரம் செய்யலாம்னு நினச்சேன். சரி, எப்போ பாரு அதே தான் செய்கிறோம், இப்போ வந்து இது செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டுட்டு சர்க்கரை வச்சு தான் செய்ய போகிறோம், வெல்லம் வச்சு செய்ய போகிறதில்ல. வாழைப்பழம் போட்டு எடுத்து வச்சு 2 போதும். இதில் வந்து 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். ரெண்டு கப்புக்கு கூட கொஞ்சம் இருக்குது. இதுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுதான், அந்த அளவு எடுத்துக்கோங்க போதும். வாழைப்பழம் 2 போதும், ரொம்ப வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கட்டியாக தான் இருக்கணும். சும்மா 2 கப் இதை அரைக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டேன், இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும்.
இப்போ வந்து மாவு வந்து இப்படி இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இது மாவு இப்படி இருக்கட்டும். அரை சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் சுற்றி நெய் போட்டுக்கலாம். ஊற்றிடலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. இது வேகட்டும். சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். இது வந்து மெதுவாக நம்ம புரட்டி போட்டுடலாம். சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி வந்துடும். நல்லா ஒன்று ஒன்றா பொறுமையாக. இது வந்து நல்லா ஒரு ஹெல்த்தி ரெசிபிங்க. கேழ்வரகுல இந்த மாதிரி ஈவினிங் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் எடுத்துடலாம். ஐயோ, ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நான் கொஞ்சம் வாழை இலை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இலையில் எடுத்தால் தானே ஒரு டேஸ்ட்டு. எடுத்துடலாம் வேகமாக. சூப்பரான கேழ்வரகு பணியாரம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஊற்றிடலாம். சிம்மில் தான் இருக்கிறேன். இதில் நம்ம என்னென்ன போட்டோம்னா எடுத்துக்கிட்டோம், சர்க்கரை எடுத்துக்கிட்டோம், தேங்காய் எடுத்துக்கிட்டோம், ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம், 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே உங்களுக்கு தேவையான இவ்வளோதான், மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. வாழைப்பழம் 2 போட்டால் ரொம்ப வளவலன்னு ஆயிரும். நீங்கள் அது போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மிலேயே வச்சு சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா. ஒரு ஈடு ஊற்றி வெந்திக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு மினி காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் நான். ஐப்பா, இன்னைக்கு கிருத்திகைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு சூடாக சாதம், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் மண் சட்டியில் வச்ச சூப்பரான கத்திரிக்காய் போட்ட சாம்பார் மண் சட்டிலே வச்சுட்டேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு தொக்கு, ரவை பாயசம். இன்னைக்கு கிருத்திகைக்கு எங்கள் வீட்டோட லஞ்ச். அப்புறம் உளுந்த வடை, மெயினாக உளுந்த வடை. எங்கள் வீட்டோட லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.